ரைட். ஸோ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, லைவ் மார்க்கெட் செஷன்ல நம்ம எப்படி ட்ரேட் பண்றோம். அதாவது நம்மளோட என்ட்ரி டார்கெட் ஸ்டார்ட்ஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்றோம். ஓகே. ஸோ என்னென்னலாம் நடக்கும் அதில. ஓகே. முக்கியமா டிமேட் அக்கவுண்ட் இதுவே நிறைய பேருக்கு தெரியாது. ஓகே. டிமேட் அக்கவுண்ட் எப்படி யூஸ் பண்ணணும். ஓகே. ஸ்டாப் லாஸ் எப்படி போடுறது, டார்கெட் எப்படி போடுறது இதுவே தெரியாது. ஸோ அத நம்ம வந்து ரியல் ஒரு லைவ் ட்ரையல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் அந்த லைவ். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேனோ அதான். ஓகே. ஸோ நாட் ஓன்லி டிமார்ட் மீன்ஸ் எல்லா டிமார்ட் அக்கௌண்ட்டும் சேம் தான். ஓகேங்களா. சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும் அவ்வளோதான். அதாவது டார்கெட் ஸ்டாப் லாஸ் போகிறதெல்லாம் மோஸ்ட்லி சேமாக தான் இருக்கும். ஓகே. ஸோ இப்போ நான் ஜெரோ தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் அப்டாக்ஸ் ஏஞ்சல் எது யூஸ் பண்ணாலும் சரி, எல்லா டிமார்ட் அக்கௌண்ட்லேயும் சேம் தான். ஓகே. பெருசாக டிஃப்ரெண்ட் இருக்காது. ஒன்ஸ் நான் இங்கே பண்ணுறதை நீங்கள் டேரெக்டாக அங்கே பண்ணாலே அது ஒர்க் அவுட் ஆகும். ஓகே. ஸோ அப்படி தான் இருக்கும். ரைட். ஸோ நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ இன்னும் ஐ மீன் மார்க்கெட் ஓப்பன் ஆகலை. இன்னும் 3 மினிட்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ நேற்று நம்ம வந்து எக்ஸ்பைரி ஆப்ஷன் பையிங் கொடுத்துருந்தோம். ஓகேங்களா. அது வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட்டு. ஓகே. இன்றைக்கும் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி இப்போது செவ்வாய்க்கிழமை அப்படின்னா திங்கள் செவ்வாய் 2 நாளும் பண்ணுவோம் நம்ம. ஏன்னா திங்கக்கிழமை இன்கேஸ் எடுத்து நமக்கு ஹோல்ட் ஆகுது அப்படின்னா செவ்வாய்க்கிழமை வரையும் ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அதுக்காக இன்கேஸ் நீங்கள் செவ்வாய்க்கிழமை திங்கக்கிழமை நீங்கள் எடுக்கலாம். ஓகேங்களா. அந்த 2 நாளுமே நம்ம பண்ணலாம். ஸோ நேற்றும் பண்ணோம். ஸோ இன்றைக்கி டியூஸ்டே. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பண்ணலாம். ரைட். ஸோ அதுக்காக நம்ம கால்ஸ் எல்லாமே நம்ம குரூப்பில் நம்ம கொடுத்துட்டோம். ஓகே. நீங்கள் மார்னிங்கே பார்த்துருப்பீங்க. ஓகே. ஸோ எல்லாமே என் குரூப்பில் இருக்குது. ஸோ இந்த டேட்டாக்கு மட்டும்தான். ஓகே. இங்கே என்ன இருக்கோ அதுதான் என்னோட டிமெட்டில் இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம எப்படி வந்து டார்கெட் ஸ்டாப் லாஸ் போடுறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ நான் சொன்ன மாதிரி சில்வரு கமாடிட்டி. ஓகே. இதுக்கெலாம் வந்து ஷார்ப்பாக 9:05. ஓகே. ஸோ 9 மார்க்கெட் ஓப்பன் ஆக போகுது. நம்ம வந்து 9:05க்கு பண்ணால் போதும். ஓகே. ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். ஏன்னா ஒரு ஆசிலேஷன் இருக்கும். ஸோ அதனால் ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுறோம். ஸோ 9:05க்கு உங்கள் டேட்டாஸ் எல்லாமே நீங்கள் இன்புட் பண்ணலாம். ஓகே. டார்கெட் என்ன ப்ரைஸு, ஸ்டாப் லாஸ் என்ன ப்ரைஸு, என்ட்ரி என்ன இதெல்லாமே நீங்கள் இன்புட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் அதோட வேலையை அது பார்த்துக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பார்க்க தேவையில்லை. நீங்கள் எதுவும் ஒர்க் பண்ண தேவையில்லை. ஓகே. ரைட். ஸோ எத்தனை பேருக்கு வந்து ஹோல்டிங்கில் இருக்குது. நம்ம கம்யூனிட்டி பீப்புளில் வந்து எத்தனை பேருக்கு வந்து சில்வர் கோல்லாம் வந்து ஹோல்டிங்கில் இருக்குது. டைப் இன் செட் பாக்ஸ். நீங்கள் சேரில் சொல்லலாம். எத்தனை பேர் வந்து நான் ஸ்டார்டிங்லேருந்து ஹோல்ட் பண்ணுறேன் அப்படின்னா. ஓகே. எத்தனை பேர் ஹோல்ட் பண்ணுறீங்க. உண்மையிலே எனக்கு வந்து அனுப்பிச்சிருந்தீங்க. அவங்களோட பெயிண்டல் அனுப்பிச்சிருந்தீங்க. ஓகே. அவங்க இல்லைன்னு நினைக்கிறேன் லைவ்ல. குட் மார்னிங். குட் மார்னிங் சார். ஓகே. ஆக்சுவலாக வந்து நம்ம கண்டக்ட் பண்ண சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. ஸோ ஏன் என்னாச்சு அப்படின்னா நேற்று நெட்ஒர்க் இஷ்யூ ஆயிடுச்சு. ஓகே. ஸோ மார்னிங் வந்து நெட்ஒர்க் ரொம்ப டவுனு. ஸோ அப்புறம் லோட் ஆகிட்டே இருக்கும். ஓகே. ஸோ செட் ஆகாது அப்படின்னா நேற்று நான் கண்டக்ட் பண்ணல. ஸோ இன்றைக்கி பண்ணிடலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி எடுத்தாச்சு. ஓகே. ஸோ இது எவ்ரிடே வந்து ஒரு கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆகுது சில்வர். ஓகே. ஸோ லாஸ்ட்டு ஒரு நானும் பார்க்குறேன். போன மாதம் ஒரு 10ஆம் தேதி நம்ம ஹோல்டிங் எடுத்தோம். இந்த மாதம் 10ஆம் தேதி ஆகப்போகுது. இன்னும் வந்து இது ஹோல்டிங்கில் இருக்குது. ஓகே. ஸோ எவ்ரிடே வந்து இங்கே ஓப்பனில் தான் ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. கோல்டும் சரி, சில்வரும் சரி. நிஃப்டி வந்து ஓப்பன் ஆயிருக்கு இல்லையா. இது வந்து நம்ம ப்ரீ மார்க்கெட்டுன்னு சொல்லுவோம். ஓகே. இங்கே ஆக்சுவலாக ஓப்பன் ஆகலை. இங்கே வந்து ப்ரீ மார்க்கெட். இப்போ லோட் ஆகிட்டு இருக்குல்ல. இப்போ வந்து 9 மணிக்கே ப்ரீ மார்க்கெட் ஓப்பன் ஆகும். ஓகே. இங்கே பாருங்கள். ஸோ நிஃப்டி இப்படி லோட் ஆகுது வந்து ப்ரீ மார்க்கெட் இது. ஸோ இதுதான் வந்து ரியலாக வந்து ஓப்பனான மார்க்கெட். அதாவது சில்வர். ஓகே.
அதே மாதிரி கோல்டும் நம்ம பொசிஷனில் வந்து இருக்கும். ரெண்டையும் பொசிஷனில் இருக்குது, ரைட். ஸோ இப்போ இதுக்கு டார்கெட்டு ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அஸ் யூஷுவல். ஃபஸ்ட்டு வந்து கோல்டுக்கு பண்ணிடலாமா? பட் 9.5க்கு தான் பண்ணணும். அதான் நான் வெயிட் பண்ணுறேன். ஓகே, நீங்கள் பாருங்களேன். இப்போ 9 o'clock வந்து இந்த ரேஞ்சில் மார்க்கெட் ஸ்பீடில் போயிட்டுருக்கேன். நான் உங்களுக்கு சார்ட்டில் காட்டுறேன். ஓகே, ஒரு 5 minutes கழிச்சு பாருங்கள். ஓகே, டைம் வந்து கரெக்டாக 9:02. ஓகே, ஸோ 9:05க்கு பாருங்கள். இந்த ஸ்பீடில் மார்க்கெட் இருக்காது, கொஞ்சம் காம் ஆகிடும். ஓகே, ஸோ நம்ம அதுக்கப்புறம் பண்ணால் பெஸ்ட்டு. ஸோ அதனால் எஸ். ஸோ எனி டவுட்ஸ், உங்கள் டவுட்ஸ் எதாவது நீங்கள் முன்னாடி கேளுங்க. ஓகே, நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். யாருக்கெல்லாம் டவுட் இருக்குது? பிரவீன். ரெண்டுமே கிட்டத்தட்ட இந்த சில்வர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம, ஸோ டிசம்பர் எங்கே எடுத்தோம்? 19, 18, 17 இந்த ரேஞ்சில் இங்கே எடுத்தோம். ஓகே, இல்லை ஒன்று ஆர்டர் நான் ப்ளேஸ் பண்ணல. ஓகே, இங்கே பாருங்கள். இந்த இந்த கேண்டில், ஓகே, இந்த இடத்துக்கிட்ட நம்ம எடுத்தோம். ஓகே, ஸோ இங்கே எடுத்து இன்னி வரைக்கும் இது ஹோல்டிங்கில் இருக்குது. இடையில ஒரு ப்ராஃபிட் நம்ம புக் பண்ணோம். ஓகே, அது போக இன்னும் வந்து அது ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. ஓகே, இன்னும் பைலியே தான் இருக்குது. ஓகே, ஸோ எங்கள் டவுட் தான் நீங்கள் சேட்டில் சொல்லலாம். ஓகே, டன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் சொன்னால் ஃபஸ்ட்டு கோல்டுலேருந்து ஆரம்பிக்கலாம். ஓகே, ஸோ எங்கள் டவுட்டை ஸ்டாப் பண்ணுங்கள். நான் முடிச்சுட்டு உங்கள் டவுட் நான் கேட்குறேன். ஓகே, பொசிஷன் போகிறோம். நம்ம கோல்டு இருக்குது. அப்போ கோல்டு வந்து 2 லாட் ட்ரேட் இருக்குது. ஓகேங்களா? இப்போ எனக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாப் லாஸ் போட்டுறணும். ஓகே, இங்கே எக்ஸிட்னு கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து எஸ்எல்னு மார்க்கெட் ஆர்டரில் இருக்கணும். இங்கே எஸ்எல்னு கிளிக் பண்ணணும். ஓகே, ஸோ மார்க்கெட்லேருந்து நம்ம எஸ்எல் கிளிக் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸ்டார்டிங்கில் மார்க்கெட் ஆர்டர் இருக்கும். இங்கே எஸ்எல் கிளிக் பண்ணுறீங்க. ஸ்டாப் லாஸ் வந்து 2 லாட்டுக்கே கொடுக்கணும். ஓகே, இன்ட்ராடேல இருக்கக்கூடாது, ஓவர் நைட்டில் தான் இருக்கணும். ஓகேங்களா? ஓவர் நைட்டில் தான் பொசிஷன் இருக்குது. ஸோ ஸ்டாப் லாஸ் கிளிக் பண்ணிட்டு உங்களோட ஸ்டாப் லாஸ் என்ன, ஆல்ரெடி நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் இன்கேஸ் பையில் இருக்கணும்னா அதுக்கான ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இங்கே இருக்குது 111.017. ஓகே, இதுதான் வந்து நம்மளோட ஸ்டாப் லாஸ். 017. 016. ஓகே, ஸோ இந்த ஒரு பாயிண்ட் டிஃப்ரெண்ட் இருக்கணும். ஓகே, 0 இந்த பாயிண்ட் டிஃப்ரெண்ட் இருக்கணும். கொடுத்து 2 லாட்டு. ஓகே, எல்லா ஓட்டையும் பார்த்துட்டு செல்லுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா ப்ளேஸ் ஆகிடும். ரைட், ஒரு நிமிஷம் இருங்க. மொபைலுக்கு இதுக்கு உள்டாவாக இருக்கும். ஓகே, 017, 016 உங்களுக்கு வந்து ப்ளேஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இது வந்து கோல்டுக்கான நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டாச்சு. ரைட், அதே மாதிரி சில்வருக்கு, கோல்டுக்கு ஸ்டாப் லாஸ் போட்டோம். சில்வருக்கு அதே மாதிரி எக்ஸிட் போகிறேன். ஓகே, எஸ்எல்னு கிளிக் பண்ணுறேன். ஓகே, ஸோ இங்கே சில்வரோட ஸ்டாப் லாஸ் என்ன? 237, 407. ஓகே, 37, 407. அப்போ 406 கொடுத்துக்கலாம்.
237 47. ஓகே. ஒரு பாயிண்ட் கம்மியா. இன்னைக்கு வந்து இப்போ 2,57,000 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நம்ம 2,37,000 போகலாம். ஓகே. இவ்வளோ பாயிண்ட் வந்து கீழே போய் ஸ்டாப்லஸ் அடிக்காது. இன்கேஸ் அடிச்சதுன்னா. ஓகே. அதனால. ஏன்னா ரொம்ப லோ ஐ மீன் பாயிண்ட்ஸ் ரொம்ப லோவில் கொடுத்தாலும் ஒரு 10,000 பாயிண்ட் 20,000 பாயிண்ட் ஓகே. அதுக்கு மேலே லோவில் கொடுத்தா ஆக்சுவலாக ஸ்டாப் லாஸும் வந்து கொஞ்சம் மேலே தள்ளி வைங்க அப்படின்ற மாதிரி சொல்லும். ஓகே. ஸோ இப்போ சொல்லுதா இல்லை ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்றத நான் பார்க்கலாம். எஸ்எல் வச்சுட்டேன். ஓனட்டில் இருக்கிற குவான்டிட்டி. ஓகே. கொடுத்து நான் செல்லுன்னு கொடுக்குறேன். இங்கே காட்டுது பாருங்க. இல்லை 44,000 தான் கொஞ்சமாக நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்கணும்னு சொல்லி காட்டுது. ஓகே. 247 378 44 79. ஓகே. வச்சுட்டு அப்படின்னா எனக்கு வந்து ப்ளேஸ் ஆயிடுச்சு. ஓகே. அப்போ நீங்கள் சொல்லலாம், அப்போ நம்ம அந்த கால்ஸில் கொடுத்த ஸ்டாப் லாஸ் வேறு யாருக்கு நீங்கள் வேறு வைக்கிறீங்க அப்படின்னு. இல்லை, இப்போ நான் வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வச்சு காமிக்கிறேன்னா வச்சு காமிக்கிறேன். ஓகே. நான் இந்த ஸ்டாப் லாஸை வந்து நான் ரியல் இப்போ நான் கேன்சல் பண்ணிடுவேன். ஓகே. வைக்கவும் மாட்டேன். இதுக்கு பதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா அலர்ட் போட்டு வச்சுக்கலாம். ஓகே. ஆக்சுவலாக நான் அதாவது நீங்கள் புதுசாக வரீங்கன்னா உங்களுக்கு அந்த டவுட் இருக்கும். ஓகே. கண்டிப்பாக நம்ம ஸ்டாப் லாஸ் போடணும் மக்கள் கீழே போயிடும் அப்படின்னு. ஓகே. நான் வந்து அப்பப்போ ஃபோன் எடுத்து பார்ப்பேன். அதை தாண்டி தெரியும். ஓகே. ஸோ சடனாக வந்து இவ்வளோ பாயிண்ட்ஸ்லாம் கீழே போய் அந்த ரேஞ்செலாம் போகாது அப்படின்றது தெரியும். ஓகே. நீங்கள் மார்க்கெட்டோட பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது. ஸோ அதனால் இப்போ நான் அந்த ரேஞ்சுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் வைக்க மாட்டேன். ஓகே. சொல்லு வந்து தெரியும். அதனால கொடுத்தா இவ்வளோ பாயிண்ட் தான் கொடுக்கும். இவ்வளோ தான் கீழே போகும் அப்படின்றது தெரியும். ஓகே. ஸோ அதனால் மோஸ்ட்லி வந்து ஸ்டாப் லாஸ் நான் அலர்ட் வச்சுப்பேன். அலர்ட் எப்படி வைக்கிறது அப்படின்னா கிரியேட் பண்ணிட்டு இங்கே கிரியேட் அலர்ட்னு இருக்கு பாருங்க. ஓகே. அலர்ட்னா என்ன? ஓகே. அலர்ட் மீன்ஸ் உங்களுக்கு வந்து இந்த ப்ரைஸ் ரேஞ்சு கீழே போச்சு அப்படின்னா அந்த ப்ரைஸுக்கு நம்மளால் ஸ்டாப் லாஸ் வைக்க முடியல. ஓகே. இந்த ஜெரதா ரூல் படி அது ரொம்ப தள்ளி வைக்கிறீங்க, லாஸ் ஆனால் பெரிய லாஸாக இருக்கும், அதனால் வைக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே. ஸோ இன்கேஸ் எனக்கு அந்த அந்த லெவலில் தான் அந்த லெவலில் வந்து எனக்கு தெரியணும் அப்படின்னா நம்ம அலர்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அலர்ட் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஓகே. நீங்கள் வந்து நெட் ஆனில் இருந்தாலும் சரி ஆனில் ஆட்டாலும் சரி. ஓகே. நோட்டிஃபிகேஷன் காட்டும். ஜீரோதாலேருந்து நோட்டிஃபிகேஷன் வரும். உங்கள் ஜென்ரல் மெசேஜ் இருக்குல்ல, நார்மல் மெசேஜ் அதுலேயும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே. இது நல்லா ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரைட். இந்த அளவுக்கு நம்ம என்ன வைக்கலாம், நம்மளோட ப்ரைஸ் என்ன ஸ்டாப் லாஸ் 237 407. ஓகே. இதுக்கு கீழே அப்போது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கொடுத்துட்டு லாஸ்ட் இயர் ப்ரைஸ் ஒன்லி அலர்ட் கிரியேட்னு கொடுத்தோன்னா கிரியேட் ஆயிடும். அலர்ட் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே. நான் வச்சிருக்க ப்ரைஸுக்கு இந்த ஸ்டாப் லாஸ் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டாப் லாஸ் ஆர் அதுக்கு கீழே மார்க்கெட் போகுது அப்படின்னா எனக்கு வந்து அலாட்டாக எனக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். ஓகே. நான் இப்படி வச்சுப்பேன் மேக்ஸிமம். ஓகேங்களா. ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து நான் அந்த அந்த இடத்துக்கு ஃபிக்ஸ் பண்ண முடியல அப்படின்னா நான் இப்படி வச்சுப்பேன். ரைட். இது நம்ம வச்சுட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கோல்டுக்கும் சரி சில்வருக்கு சரி ரெண்டுக்குமே ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து என்ன பண்ணணும், இப்போ நான் கோல்டுக்கு வந்து இங்கே வந்து ஸ்டாப் லாஸ் கொடுத்துருக்கேன். ஹோல்டிங் இருக்கிறதுக்கு ஸ்டாப் லாஸ் வைக்கணும். அதே மாதிரி செல் ஆர்டரும் போட்டு வைக்கணும். ஏன் அப்படின்னா இன்கேஸ் மார்க்கெட் டவுன் ஆகி கீழே போயிடுச்சு. ஓகே. கீழே போயிட்டு அப்படின்னா நான் பார்க்காம விட்டேன் அப்படின்னா அப்போ அந்த கீழே போகிற பாயிண்ட்ஸ் நான் எப்படி பிடிக்கிறது. ஓகே. அதுக்கு பேர் என்ன பண்ணா செல் ஆர்டரும் போட்டு வச்சுக்கணும். இன்கேஸ் மார்க்கெட் கீழே போச்சுன்னா செல் ஆர்டர் ட்ரிகர் ஆகி மார்க்கெட் டவுனில் போயிட்டு இருக்குது இல்லையா, அதெல்லாம் நமக்கு ப்ராஃபிட்டாக கன்வெர்ட் ஆகும். ஓகே. அதுக்கு என்ன பண்ணணும்னா அந்த செல் ஆர்டரையும் போட்டு வச்சுக்கணும். அது ரொம்ப ஈஸி. எப்பயும் போல் நம்ம கோல்டு போகிறோம், செல்லுன்னு கிளிக் பண்ணுறோம். ஓகே. அசிஷுவல் 2 லாட்டு ஓவர் நைட்டில் இருக்குது. எஸ்எல்னு வச்சுட்டு பெண்டிங் ஆர்டரில் வைக்கணும்னா நம்ம என்ட்ரி எடுக்கும் போதுமே இந்த ப்ரைஸுக்கு தாண்டி எனக்கு அந்த ப்ரைஸ்க்கு வந்தால் தான் என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னு வைக்கிறோம் இல்லையா, அதுக்கும் எஸ்எல் ஆர்டர் தான். ஓகே. ஸோ நம்ம எஸ்எல் ஆர்டர் படி 111 017. ஓகே. அதுக்கு தான் நம்ம ஸ்டாப் லாஸும் கொடுத்துருக்கோம். அதனால் 111 015 வச்சுக்கலாம். ஓகே. 2 லாட்டு எஸ்எல் ஆர்டரில் இருக்குது. வேலிட் டே எஸ் கொடுத்துட்டேன். எனக்கு வந்து ஆர்டர்ஸில் இங்கே விழுந்துருச்சு. கோல்டு ஜினி வந்து 2 லாட்டுக்கு நான் வந்து போட்டிருக்கேன். இந்த இடத்துல செல் ஆர்டர் போட்டிருக்கேன் விழுந்துருச்சு. இதே மாதிரி சில்வருக்கும் கொடுக்கணும். ஓகே. சில்வர் அதே மாதிரி இன்கேஸ் டெமோ டவுனில் போயிடுச்சு. ஓகே. அப்படின்னா அந்த டவுன் போகிற பாயிண்டெல்லாம் எடுக்கணும் இல்லையா, பை ஹோல்டிங்கில் இருக்குன்னா செல்லுக்கான பொசிஷன் நம்ம வந்து போட்டு வைக்கணும், பெண்டிங் ஆர்டரில் போட்டு வைக்கணும். ஓகே. அதுவும் அதே மாதிரி நம்ம செல்லுன்னு கிளிக் பண்ணுறோம். 2 லாட்டு டவுனில் இருக்கணும் எஸ்எல் ஆர்டரு. சில்வருக்கான அதே மாதிரி செல் என்ட்ரி நான் கொடுத்துருப்பேன். இங்கே இருக்கு பாரு 237 407. ஓகே. அதுக்கு இதே மாதிரி 405 வச்சுக்கலாம்.
ஆறு. ஓகே, எஸ்எல் ஆர்டரு குவான்டிட்டி வச்சுட்டு 2 லாட் கொடுத்தாச்சு. ஓவர் நெட்டில் இருக்குது. ஓகே, செல்லுன்னு கொடுத்துட்டோம். ஓகே, ஸோ உங்களுக்கான அந்த ஆர்டருமே, அதாவது செல் ஆர்டருமே இந்த ரேஞ்சுக்குள்ளே வைங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, சரி, ஓகே. ஓகே, எஸ்எல்னு வச்சாச்சு. டெய்லியில் இருக்குது 2 குவான்டிட்டி. ஓகே. ஓகே, ரைட். ஸோ இதில் அந்த அளவுக்கு எனக்கு ஃபண்ட் இல்லை கம்மாட்டியில். ரைட், இதுக்கும் நம்ம அலாட்டே போட்டு வச்சுக்கலாம். நம்மளோட செல் என்ட்ரி 237 407. ஓகே, இதுக்கு லெஸ் தான் ரிப்போர்ட்டு கீழே போச்சு அப்படின்னா லாஸ்ட் ப்ரைஸ். ஓகே, கிரியேட்டிவ் கொடுத்துட்டோன்னா ஆட்டோ கிரியேட் ஆயிடுச்சு. ரைட். ஓகே, ஸோ இது போக 9:15 ஆகலை, 9:25 ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து எக்ஸ்பைரி டேட் இருக்கு இல்லையா, அதுக்கு நம்ம போடணும். ஓகே, எக்ஸ்பைரி டேட்டுக்கும் நம்ம இது போடணும். இதே வந்து இதுக்கு டார்கெட் போகிறது எப்படி? ஓகே, இதுக்கு நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டோம். நியூ ஆர்டர் எப்படி போகிறது அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லையா. ரைட். ஏஞ்சல் ஒன் நான் யூஸ் பண்ணுறது இல்லை. சேம் தான், இதே செட்டப் தான் அங்கேயும் இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நான் அப்ஸ்டாக் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏஞ்சல் ஒன் வந்து சேம் இதே செட்டப் தான் இருக்கும். ஓகே, நான் பார்த்துருக்கேன், அதுவுமே இதே செட்டப் தான் இருக்கும். அதெல்லாம் பெருசாக டிஃப்ரெண்ட் இருக்காது, நீங்கள் பாருங்கள். ஓகே, ரைட். அதை தாண்டி இப்போ டார்கெட் போடணும்னு வைங்களேன். இப்போ இன்கேஸ் இதுக்கு ஒன்று போட்டு காட்டலாம். கோல்டு ஜெனிக்கு எடுத்துக்கலாம். ஓகே, செட் போயிட்டு டார்கெட் ப்ரைஸ்க்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம எப்போ வைக்கிற மாதிரி இந்த லிமிட் ஆர்டர் எஸ்எல் கிளிக் பண்ணக்கூடாது. இது வந்து ஸ்டாப் லாஸுக்கும் நியூ என்ட்ரி போகிறதுக்கும் தான் எஸ்எல். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. இதே நம்ம டார்கெட் போடுறோம் அப்படின்னா ஒரே ப்ரைஸ் தான். ஓகே, இது மட்டும் தான். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் போட்டு காட்டுறேன். ஓகே, எடுத்து 2 லாட் நம்ம டார்கெட் வந்து ஒரு லாட்டுக்கு தான் போடுவோம். ஏன் இப்போ 11 113 1,13,329. ஓகே, இப்போ நான் வைக்கிறேன் 1,14,329 போனால் எனக்கு எக்ஸிட் ஆகிடணும் ஒரு லாட்டு. ஒரு லாட்டுக்கான ப்ராஃபிட் புக் ஆகணும் அப்படின்னு வைக்கிறேன் அப்படின்னா இதை போட்டு இங்கே நான் செல்லுன்னு கொடுக்கணும். கொடுத்தேன்னா அவ்வளோதான், ப்ளேஸ் ஆயிரும். ஓகே, இங்கே இருக்க பாருங்க, டார்கெட்டும் ப்ளேஸ் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இதே மாதிரி தான் செல்லு இருக்கும். ரைட். ஸோ இப்போ நான் போட்ட டார்கெட்டு என்ட்ரி ஸ்டாப் லாஸ் இந்த ஃபார்மெட்டு தான் எல்லா ட்ரேடுக்கும். நீங்கள் இன்ட்ராடே பண்ணாலும் சரி, நீங்கள் ஆப்ஷன் பண்ணாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணாலும் சரி. ஓகே, இந்த டிமாண்டை பொறுத்த வரைக்கும் ஒன்று தான், நீங்கள் வாங்கிறீங்க விற்கிறீங்க. ஓகே, அதுக்கு நாங்கள் டார்கெட் ஸ்டாப் லாஸ் போடுறீங்க அப்படின்னா இப்போ நான் போட்ட ஃபார்மெட்டு தான் எல்லாத்துக்குமே வரும். ஓகே, அது சேஞ்சே கிடையாது. ஓகே, அதை நீங்கள் வெறும் டூ மச் நீங்கள் திங்க் பண்ண தேவையில்லை. ஓகே, ஒன்ஸ் நம்ம என்ன செட்டப் பண்ணுறோமோ அதுதான் எல்லா ட்ரேட்ஸுக்கும். ஓகே, அதை நம்ம கரெக்டாக பண்ணுறோம். நான் சொன்னால் 9 to 9:30 தான். ஓகே, இந்த ஹாஃப் அன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணி இதை நம்ம கரெக்டாக பண்ணிட்டு போகிறோமா அப்படின்றதான் மேட்ரு. ரைட். எஸ், இன்னும் வந்து ஸ்டாக் மார்க்கெட் ஓப்பன் ஆகலை. ஓப்பன் ஆச்சு அப்படின்னா அதுக்கும் நம்ம பார்த்துடலாம். எஸ். ஸோ ஸ்டாக் மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுச்சு. பெருசாக ஒன்றும் கேப் கேப்டன் இல்லை. ஓகே, நார்மல் ஓப்பன் தான். இங்கே பாருங்க, இப்போ நம்ம 26 400 26 200 இதில் தான் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஓகே, இதில் தான் வந்து நம்ம இந்த கால் ஆப்ஷன்லேயே தான் பை பண்ண போகிறோம். புட் ஆப்ஷன்லேயே தான் பை பண்ண போகிறோம். ஸோ இதுக்கான என்ட்ரி டார்கெட் ஸ்டாப் லாஸ் லெவல் வந்து இங்கே இருக்குது.
ஓகே. ஸோ இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது? சேம் அதே மாதிரி தான். ஆக்சுவலாக 925 தான் ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகே. ஃபிக்ஸ் பண்ணுறது சேம். இப்போ நான் என்ன ஃபார்மெட் சொன்னனோ அதே ஃபார்மெட்டு தான். ரைட். ஸோ நான் லாஸ்ட் மந்த்ல வந்து எத்தனை பேர் தெரியும் தெரியல, நிஃப்டி லார்ஜ் சைஸ் வந்து ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, 75ல இருந்தது. ஸோ இப்போ வந்து 65 ஆயிடுச்சு. இங்கே இருக்கு பாருங்க. ஓகே, முதல்ல 75 இருந்தது, இப்போ 65 ஆயிடுச்சு. அதை நம்ம சொல்லியிருக்கோம் குரூப்பில். ரைட். ஸோ நம்ம இதுக்கு ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாமா? ஓகே. ஸோ ஃபஸ்ட் வந்து கால் ஆப்ஷன். ஓகே, சீன் போயாச்சு. ஓகே. ஸோ அதே மாதிரி எஸ்எல் ஆர்டரு ஓவர் நைட்டில் இருக்கணும். ஓகே, உங்களுக்கு எத்தனை லாட்டு இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாட் சைஸ்லேயே வரும். நான் ஒரு லாட் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? உங்களோட சாய்ஸ் தான். ஓகே, ஒரு லாட்டுக்கான திறந்த ரொம்ப கம்மி தான். உங்களுக்கு எவ்வளோ மணி எவ்வளோ நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, என்ட்ரி 11, டார்கெட் 18. ஓகே, ஓவர் நைட்டு லாட் சைஸு எஸ்எல் ஆர்டர். ஓகே. நீங்கள் கரெக்டாக தான் இருக்கு. ஓகே, ரொம்ப லோ ப்ரைஸில் இருக்குது. 56, 57க்கு வந்தால் நான் பை பண்ணுறேன். எஸ்எல் ஆர்டர் டே ஆர்டர். ஓகே. ஓகே. ஸோ புட் ஆப்ஷனுக்கு போட்டாச்சு. கால் ஆப்ஷன் தான் வரல. ஆட்டோ தான். ஓவர் நைட். ஓகே, அது வந்துருச்சு. ஓகே. ஸோ இப்போது கால் ஆப்ஷனுக்கும் புட் ஆப்ஷனுக்கும் சரி. ஓகே, நம்ம வந்து பெண்டிங் ஆர்டரில் போட்டு வச்சுருக்கோம். லிமிட் ஆர்டரில். அதாவது இந்த ப்ரைஸுக்கு வந்தால் இங்கே பாருங்கள். எனக்கு இப்போ 39 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எனக்கு 56 வந்தால் எனக்கு பை ட்ரிகர் ஆகணும். இப்போ வந்து 3 ரூபா 30 பைசா. ஓகே, இந்த ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எனக்கு 12 ரூபா வந்தால் எனக்கு ட்ரிகர் ஆகணும். ஓகே, இந்த ரேஞ்ச் வந்தால் தான் இங்கே ட்ரிகர் ஆகும். இங்கே வந்தால் மட்டும்தான் டார்கெட் ஸ்டாப் லாஸ் போட முடியும். ஓகேங்களா? ஸோ எப்போவுமே நீங்கள் ஆர்டர் போடுறீங்கன்னா ஆர்டர் மட்டும் தான் போட்டுக்க முடியும். இதுப்பே வந்து டார்கெட் ஸ்டாப் லாஸ் போட முடியாது. அது வந்து ஒன்ஸ் பொசிஷனுக்கு வரணும். இப்போ இந்த ஆப்ஷன் எதுவுமே எனக்கு பொசிஷனுக்கு வரல. ஓகே, இன்கேஸ் வந்தது அப்படின்னா இங்கே வந்து நான் டார்கெட் ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகே, அதை நம்ம நோட் பண்ணிக்கணும். ஸோ என்ட்ரி ப்ரீவியஸாக நம்ம என்ட்ரி போகிறோம்னா என்ட்ரி மட்டும் தான் போட்டு வைக்க முடியும். அதுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஓகே, ரைட். ஸோ இது வரைக்கும் பார்த்தது கமாடிட்டி, எஃப்என்டோ. ஓகே, எஃபிஷியன்ட் ஆப்ஷன்ஸ் பார்த்துறோம். ஸோ இதே மாதிரி இன்ட்ராடே போகிறோம். சார் மெயின் டாபிக் இல்லையா? இங்கே பாருங்கள். எத்தனை பேர் சொல்கிறாங்க எனக்கு வந்து அப்டேட் ஆகலை அப்படிலாம் கிடையாது. அப்டேட் ஆக தான் செய்யும். இங்கே பாருங்கள். ஓகே, ஸோ மார்னிங் வந்து நான் சொன்ன மாதிரி 9 to 9:25 எத்தனை ஸ்டாக் வந்து இங்கே பை காட்டுது. ஓகே, ஸோ மார்க்கெட் வந்து நீங்கள் என்ன ட்ரெண்டு அப்படின்னா, ஸோ நிஃப்டி பார்க்குறேன். ஓகே. ஸோ பெருசாக வந்து மூவ்மெண்ட் ஒன்றும் இல்லை. சைடு தான் போயிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ நல்ல மூவ்மெண்ட் இருந்தது அப்படின்னா இங்கே இருக்க ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்ல இது கொடுக்கும். ஸோ இப்போ நிஃப்டின்றது என்னென்னா இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் மெச் பண்ணால் தான் நிஃப்டி இல்லையா? இப்போ இங்கே வந்து நிஃப்டி 50யோட 50 ஸ்டாக் மட்டும் தான் ப்ளேஸ் ஆயிருக்கு. வேறு எதுவுமே ப்ளேஸ் ஆகலை.
ஸோ நிஃப்டி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதோ அதை பொறுத்து இந்த ஸ்டாக்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதோ அதை பொறுத்தா நிஃப்டி இருக்கும். நிஃப்டி எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் இந்த ஸ்டாக் இருக்கும். ஓகே, இந்த ஸ்டாக்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஓகே, ரைட். ஸோ இங்கே பார்க்குறோம் ஏகப்பட்ட ஸ்டாக் வந்து பை காட்டுது. ஓகே, ஸோ ஒன்றா கூட வந்து செல் காட்டலை. ஓகே, ஒன்று பை காட்டுது. ஸோ நமக்கு தெரியும், நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே, ஸோ நீங்கள் பார்த்த உடனே எது நான் இப்போ சொல்ல மாட்டேன். ஸோ நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கே தெரியும் எந்த ப்ரைஸ் ரேஞ்ச் இருக்க ஸ்டாக்கெல்லாம் பை பண்ணணும். ஓகே, எத்தனை ஸ்டாக் வந்து நீங்கள் பை எடுக்கணும். ஓகே, ஸோ எத்தனை குவான்டிட்டி வாங்கணும், உங்களோட கேபிட்டல் எவ்வளோ இருக்கணும், எப்படி பிரிக்கணும், இதெல்லாமே வந்து நம்மளோட சாப்டரில் இருக்கும். ஓகே, ஸோ நம்ம கம்யூனிட்டி பீப்புளுக்கு தெரியும். ஸோ அதை மாதிரி நம்ம இது பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, சேம் இதுவும் அதே தான். ஓகேங்களா, ஸோ இப்போ என்ட்ரி போடுறீங்க. இதுக்கெலாம் வந்து நான் ஆக்சுவலாக பைன்னு காட்டுது இல்லையா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு ஸ்டாக் நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த ஸ்டாக்னு வச்சுப்போம், கோட்டாக் பேங்க் நான் பை எடுக்கிறேன் அப்படின்னா, இதுக்கு வந்து நம்ம எஸ்எல் ஆர்டர் வச்சு இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் வைக்க தேவையில்லை. மார்க்கெட் ஆர்டரில் வச்சு அப்படியே பை பண்ணிக்கலாம். இப்போ கோட்டாக் இருக்குது. ஓகே, வெரி இஸ் கோட்டாக். இப்போ கோட்டாக் பேங்க் இருக்குன்னு வைங்களேன், இங்கே ஆட் பண்ணிட்டேன். ஓகே, எனக்கு வந்து பைன்னு காட்டுறேன். ஓகே, பைன்னு காமிக்குது, நான் பை எடுக்க போகிறேன் அப்படின்னா இங்கே மார்க்கெட்னு இருக்கும். மார்க்கெட் கிளிக் பண்ணி அப்படியே பை பண்ணிக்க வேண்டியதான். எத்தனை குவான்டிட்டி. ஓகே, 50 50 100 100. ஓகே, எத்தனை குவான்டிட்டி அத்தனை குவான்டிட்டி வச்சு முக்கியமான விஷயம் இன்ட்ராடேயில் இருக்கணும். ஓகே, இன்ட்ராடேயில் வச்சுட்டு எத்தனை குவான்டிட்டி குவான்டிட்டி. ஓகேங்களா, மார்க்கெட் ஆர்டர் இப்போ என்ன ப்ரைஸ் எடுத்திருக்கோ அந்த ப்ரைஸுக்கு ஓகே அப்படியே பை பண்ணிடுறது. எஸ்எல் ஆர்டர் வச்சிங்கன்னா எனக்கு அந்த ப்ரைஸ் போனால் தான் நான் வாங்குவேன், அந்த ப்ரைஸ் போகிறப்ப எனக்கு வந்து பை பண்ணட்டும் அந்த மாதிரி. ஓகேங்களா, ஸோ மார்க்கெட் வச்சுட்டு அப்படியே பை பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பை கிளிக் ஆகிருப்போது அப்படியே வந்து பொசிஷனுக்கு வந்துடும். ஓகே, வந்து இந்த மாதிரி பெண்டிங் ஆர்டரில் விழாது, டேரெக்டாக பொசிஷனுக்கு வந்துடும். அப்படி நீங்கள் டார்கெட்டும் ஸ்டாப் லாஸும் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு தெரியும் ஷீட்டை பார்த்தோன்னே எந்த மாதிரி ஸ்டாக்கை பிக் பண்ணணும், அதுக்கு எப்படி டார்கெட் ஸ்டாப் லாஸ். இங்கே பாருங்கள், ஒன்று செல் காட்டுது. ஓகே, ஸோ இதுவும் செல்லு, ரைட். ஸோ எந்த மாதிரி வந்து டார்கெட் ஸ்டாப் லாஸ் பண்ணணும் உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஷீட்டை பார்த்த உடனே, ரைட். அதை நீங்கள் பார்த்துட்டு டேரெக்டாக அதை நீங்கள் பண்ணால் போதுமானது. ஓகே, ஸோ வேறு ஒன்றும் தேவை கிடையாது, ரைட். சூப்பர். ஸோ எனி அதர் டவுட்ஸ். ஸோ கம்யூனிட்டியில் இருக்க பீப்புள். ஸோ நிறைய பேர் வந்து இல்லாத பீப்புள் இருக்கீங்க. ஓகே, ஸோ நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்றக்காக தான் நான் கண்டக்ட் பண்ணேன். ஸோ ஆக்சுவலாக வந்து அதர்ஸ்க்கு வந்து நாட் அலோட். ஓகே, அலோட் கிடையாது, நம்மளோட கம்யூனிட்டிக்கு மட்டும்தான், ரைட். ஸோ இதனால் நான் இதில் நம்ம எதுவும் ரிவீல் பண்ண போகிறதில்ல. டிபெண்ட் பண்ணி யூஸ் பண்ண சொல்ல போகிறோம். ஸோ நம்ம காமிக்கலாம் அப்படின்னு தான் நான் காமிச்சேன். ஓகே, ரைட். ஸோ இல்லை சார், நீங்கள் சாட்லேயே சொல்லிடுங்களேன். ரைட். ஸோ இன்கேஸ் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணலாம். ஓகே, டேட்டா இப்போ என்ன பண்ணுறோம் அதுதான். ஓகே, சைடில் நீங்கள் என்ன பார்த்து அப்படியே நீங்களும் பண்ணியிருக்கலாம். ஓகே, உங்கள் லேப்டாப்லேயே உங்கள் ஃபோன்லேயே வந்து நீங்களே பண்ணியிருக்கலாம். சென்ட் பண்ணுறேன் சார். இதை நான் யூடியூப்லேயே போடுறேன். கண்டிப்பாக இதை நான் யூடியூப்பில் போடுறேன்ட்டேன். ஓகே, ஸோ குரூப் என்ன யூடியூப்லேயே போட்டு நான் லிங்க் அனுப்பிச்சி விட்றேன், நீங்கள் பார்த்துங்க. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இருக்க லைசன்ஸ் கூட நம்ம யூடியூப்பில் இருக்குது. இதே மாதிரி போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஏதோ ஒன்று நம்ம பண்ணோம். ஓகே, அதோட லைசன்ஸ் ஆல்ரெடி இருக்குது. இதையும் நான் சென்ட் பண்ணுறேன். ஓகே, ரைட். ஸோ இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இன்கேஸ் போன வீக் வந்து எப்படி அட்டன் பண்ண பீப்புள் மட்டும் தான் இப்போ நம்ம இதை காமிச்சிருக்கோம். அந்த பீப்புள் மட்டும் தான் உள்ள இருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்துங்க. ஓகே, ஸோ இப்படி தான் செஷன்ஸ் இருக்கும், இப்படி தான் கம்யூனிட்டி இருக்கும். ரைட். இதுக்கு மேலே என்ன பண்ணுறது. ஓகே, ஸோ ஓப்பனாக நீங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றது வரைக்கும் நம்ம எல்லாமே வந்து டீச் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இவ்வளோ தான். இதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஆராய்ச்சி பண்ணணும் எதுவுமே இல்லை. இதுக்கு அவர் தான், நானும் ஆஃபீஸ் போகணும். ஸோ நானும் கிளம்பிடுவேன். ஓகே, ஸோ நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு ஸோ நீங்களும் போய்க்கலாம். ஓகே, இதுக்கப்புறம் மார்க்கெட் பார்க்கணும் அப்படின்ற எந்த நீடும் கிடையாது. ஓகே, நீங்கள் கேப் கிடைக்கிறப்ப ஃபாலோ எடுத்து பார்த்தா போதும், அவ்வளோதான். ஓகே, நான் எப்போவுமே ஃபோனில் தான் பண்ணுவேன். ஏன்னா லேப்டாப் எனக்கு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வர மாட்டேது. நான் ஃபோன்லேயே தான் எப்போ பண்ணுவேன். ஃபோனில் பண்ணுறது தான் பெஸ்ட். ஓகே, நீங்கள் ஃபோன்லேயே வந்து பண்ணிடுங்க. கால்குலேட் பண்ணுறதுக்கு வந்து லேப்டாப்பு. ஸோ என்ட்ரி போகிற டாக்ஸ் அவ்வளோ போகிறது வந்து நீங்கள் ஃபோன்லேயே பண்ணிக்கலாம். ஓகே, ரைட். இன்கேஸ் நீங்கள் கம்யூனிட்டியில் இல்லை, நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த இந்த இது யூடியூப் அப்லோட் ஆகும் இல்லையா, டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதுவும் எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். ஓகே, ஸோ இன்கேஸ் உங்கள் குரூப்பில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். ஆமாம், டார்கெட் எக்ஸாஸ் அது ஆட்டோமேட்டிக் எக்ஸிட் ஆகிரும். ப்ரைஸ் மேலே போகிறப்ப பை ஆர்டர் தான் பண்ணணும். நீங்கள் எதில் கேட்குறீங்க, என்ன ட்ரேடு, ஆப்ஷனா இன்ட்ராடேயா, எதில் கேட்குறீங்க. ஏ, கமாடிட்டி பை தான். மார்க்கெட் மேலே போச்சுன்னா பை, கீழே போச்சுன்னா செல். ஓகே, உங்களுக்கான என்ட்ரி டார்கெட் ஸ்டாப் லாஸ்லாம் உங்களோட டூலில் நீங்கள் வச்சுருப்பீங்க. நான் சென்ட் பண்ணியிருப்பேன், ஆனால் நீங்கள் கால்குலேட் பண்ணி உங்கள் டூலில் நீங்கள் வச்சுருப்பீங்க. ஸோ அதுக்கான என்ட்ரி டார்கெட் ஸ்டாப் லாஸ் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது நான் சொல்லிட்டேன் இல்லையா, அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, எஸ்.
ஓகே எஸ் தேங்க்யூ. ஸோ உங்களுக்கு வேறு என்கொயரி இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே தேங்க்யூ ஸோ மச். ரைட். ஸோ எஸ், ஹாவ் அ நைஸ் டே. பை.